பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு மூங்கில் மரம் மாதிரி தாங்க. ஆரம்பத்துல சில காலத்துல பெருசா முன்னேற்றம் தெரியாது. சில காலத்துக்கு அப்புறம் அந்த மூங்கில் மரம் ரொம்ப அசுர வளர்ச்சிக்கு போகும். அதே மாதிரிதாங்க பிசினஸும். முதல்ல சில வருஷம் அந்த மூங்கில் மரம் மாதிரி நம்ம பிசினஸ்ல நம்மளுடைய பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணணும். யாரு கூட பழகணும், யாரு கூட பழகக்கூடாது, எப்படி டெவலப் பண்ணணும், எங்க இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும், இது மாதிரி ஒவ்வொரு செகண்டும் நம்மளுடைய பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ண வருஷத்துல ஒரு 27 அட்மிஷனுங்க. செகண்ட் இயர் பாத்தீங்கன்னா ஒரு 90 அட்மிஷன், ஒரு 3வது வருஷம் 120 அட்மிஷன். இப்ப 1500 அட்மிஷன் பர் இயர் செய்யறோம் அப்படின்னா எடுத்த உடனே ஒரு நல்ல சக்சஸ் கிடைச்சிடாதுங்க. அதுக்கு நம்ம போதுமான இன்புட் போடணும். யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க, யாருக்கு அட்மிஷன் கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்க கூடாது, இது மாதிரி அந்தந்த ஃபீல்டுல ஸ்டடி பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஒரு 100 நாள் பொறுமையா ஒர்க் பண்ணி ஒரு 10 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணணும், உங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு பிசினஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த 5 மினிட்ஸ்ல உங்களால பிசினஸ் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னாலும் அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அவங்க கூட யார் யார் ஒர்க் பண்றாங்க, அவங்கள எப்படி சக்சஸ் பண்றாங்க அப்படிங்கறத ஸ்டேட்டஸா போடுவாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும்.